வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஃபேவரட் ஹாரர் பாட்காஸ்ட். இன்று நாம் பார்க்க போகும் மூடு பனிக்காடு அத்தியாயம் 53 வெறும் கதையல்ல, அது ஒரு மரணப்பொறி. ஜெனிஃபர், அந்த பெயர் காற்றில் கலந்திருக்கும் ஒரு நஞ்சு. ஒரு தாயின் நிறைவேறாத தாகம் ஒரு ஊரையே எப்படி சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது என்பதை வருண் விவரிக்கும் போது நமக்கே ரத்தம் உறையும். லாவண்யாவின் வயிற்றில் வளரும் அந்த பிஞ்சு உயிர்கள் ஒரு ஆத்மாவின் விடுதலை பத்திரம் என்று தெரிய வரும்போது மனிதர்களை விட ஆவிகளின் சுயநலம் எவ்வளவு கொடூரமானது என்பது புரிகிறது. அந்த ஒரு வரி உண்மை உங்கள் இதய துடிப்பை ஒரு நிமிடம் நிறுத்திவிடும். வாருங்கள், அந்த பயங்கரமான ரகசியத்திற்குள் நுழையலாம். ஜெனிஃபர், அந்த பெயரை வருண் உச்சரித்த விதம் ஏதோ ஒரு பழைய கல்லறையை திறந்து விட்டது போன்ற அதிர்வை ஏற்படுத்தியது. அவள் இறந்து பல ஆண்டுகளாகிவிட்டன. ஆனால் அவளது ஆசை மட்டும் அந்த ஊரின் காற்றில் இப்போதும் ஒரு நச்சுக்காற்றைப் போல கடந்து சுழன்று கொண்டிருந்தது. ஒரு தாயின் தாகம், அதுவும் நிறைவேறாத தாகம், எவ்வளவு கொடூரமானது என்பதை அந்த ஊரே மௌனமாக சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தது. வருண் பேசி முடித்ததும் அங்கு நிலவிய அந்த அமைதி சாதாரணமானதல்ல. அது ஒரு பெரும் புயலுக்கு முன்னால் இருக்கும் மரண அமைதி. லாவண்யாவின் கண்கள் நிலை குத்தி போயிருந்தன. உள்ளுணர்வால் உந்தப்பட்டு தன் இரு கைகளையும் குறுக்காக வைத்து தன் வயிற்றை அரணாக அணைத்துக் கொண்டாள். தன் ரத்தமும் சதையுமாக உள்ளே துடிக்கும் அந்த பிஞ்சுயிர்களை யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவுக்காக பறிக்க திட்டமிடுகிறார்கள் என்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவளது உடல் பயத்தில் மெலிதாக நடுங்கத் தொடங்கியது. ஆனால் சுஜியின் மனம் பயத்தை விட கேள்விகளால் நிறைந்திருந்தது. அவளுக்குள் ஒரு தர்க்க ரீதியான சந்தேகம் முளைத்தது. வருணை ஏறிட்டு பார்த்தாள். அவன் இத்தனை காலம் ஒரு பாரமான உண்மையை சுமந்து திரிந்ததை அவனது சிவந்த கண்கள் காட்டிக் கொடுத்தன. சுஜியின் குரல் அந்த நிசப்தத்தை கீறியது. அவளது சந்தேக கோடுகள் நெற்றியில் படர்ந்தன. நீ சொல்றதுபடி பார்த்தா ஜெனிஃபர் குழந்தையை தேடிதான் இங்க ஆவியா சுத்தரான்னு வச்சுப்போம். ஆனா இந்த ஊர்ல இத்தனை வருஷத்துல எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கணுமே. நீ, உன் அண்ணன் சுதாகர்னு எல்லாரும் இதே ஊர்ல தானே பிறந்தீங்க. அப்போல்லாம் வராத இந்த தாண்மை ஆசை இப்போ திடீர்னு என் அக்கா குழந்தைய மட்டும் வேணும்னு ஏன் பிடிவாதம் பிடிக்குது? வருண் அவளை பார்த்து ஒரு மெல்லிய சிரிப்பை உதிர்த்தான். அது கேலியான சிரிப்பல்ல, ஏதோ ஒரு சாபத்தில் சிக்கிக் கொண்டவனின் இயலாமை நிறைந்த சிரிப்பு. சுஜி, நீ இன்னும் விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கல என்று வருண் முன்னால் சாய்ந்தான். நாங்க எல்லாரும் இந்த ஊர்ல பிறந்தோமே கவர அந்த சாபப்பட்ட வீட்டுக்குள்ள பிறக்கலையே. அதுதான் இங்க இருக்கிற சூட்சமம். ஜெனிஃபர் அந்த வீட்டுக்குள்ளேயே தற்கொலை பண்ணிக்கிட்டவ. அவளோட ஆத்மா அந்த 4 செவத்துக்குள்ளதான் அடப்பட்டு கிடக்கு. அவளால அந்த எல்லை கோட்டை தாண்டி வெளியே வர முடியாது. அதனாலதான் அவளுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு குழந்தை பிறக்கணும்னு தேவைப்படுது. அந்த மண்ணுல அந்த வீட்டுக்குள்ள ஒரு உயிர் பிறக்கும் போது மட்டும்தான் அவளோட சாபம் தீரும். வருணின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு ஈட்டியை போல சுஜியின் மனதில் தைத்தன. அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கலும் ஒரு தாயின் ஏக்கத்தை சுமந்து கொண்டு லாவண்யாவின் குழந்தைக்காக காத்திருப்பதை அவளால் இப்போது உணர முடிந்தது. சுஜி விடாக்கண்டனாக வருணின் கண்கள் நேருக்கு நேர் பார்த்து கேட்டாள். ஆனா வருண், இப்போ நாங்க தங்கியிருக்கிற அதே வீடுதான் முன்னாடி உன் அம்மாவோட வீடா இருந்திருக்கு. அப்போ உன் அம்மாவோ இல்ல வேற யாரோ அந்த வீட்டுல குழந்தை பெத்துக்கலையா? வருண் ஒரு நீண்ட பெருமூச்சை வெளிப்படுத்தினான். உண்மையை சொல்லப் போகிறோம் என்ற பாரம் அவன் முகத்தில் தெரிந்தது. இல்ல சுஜி, அங்கதான் நீ தப்பு பண்ற. ஜெனிஃபர் அந்த வீட்ல செத்து போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டை அரசாங்கம் ஏலத்துக்கு விட்டுச்சு. அப்போ சுத்துப்பட்டு ஊர்ல யாருமே அந்த வீட்டை வாங்க முன் வரல. ஆனா எங்க தாத்தாவுக்கு அந்த வீடு ரொம்ப புடிச்சு போய் துணிஞ்சு ஏலத்துல எடுத்தாரு. அந்த வீட்டுக்கு எங்க அம்மா குடி வரும்போது அவங்களுக்கு வெறும் 2 வயசுதான். அவங்க அங்க வளர்ந்தாங்களே தவிர அந்த வீட்ல அவங்களுக்கு பிரசவம் நடக்கல. அவங்களுக்கு கல்யாணமானதும் அதே தெருவுல இருக்கிற எங்க அப்பா வீட்டுக்கு மாறிட்டாங்க. நானும் என் அண்ணன் சுதாகரும் பிறந்தது எல்லாமே இப்போ என் அம்மா வாழ்ந்துட்டு இருக்கிற எங்க அப்பா வீட்லதான். விஷயம் என்னன்னா சுஜி, ஜெனிஃபர் செத்ததுக்கு அப்புறம் கடந்த பல வருஷமா நீங்க இப்போ தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் ஒரு குழந்தை கூட பிறக்கல. யாராவது வாடகைக்கு வந்தாலும் கொஞ்ச நாள்ல பயந்துட்டு ஓடிடுவாங்க. ஆனா இப்போ முதல்ல உன் அக்கா அந்த வீட்டுக்குள்ள கர்ப்பமா வந்திருக்கா. அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை பிறக்க போற தருணம் நெருங்கிடுச்சு. அந்த ஒரு நாளுக்காக தான் ஜெனிஃபரோட ஆத்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சுஜியின் மூலம் மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. துண்டு துண்டாக இருந்த மர்ம முடிச்சுகள் இப்போதெல்லாம் ஒன்றாக இணைவது போல அவளுக்கு தோன்றியது. ஓஹோ, இப்போதான் எனக்கு புரியுது. சுஜியின் குரலில் நடுக்கமும் கோபமும் கலந்திருந்தது. அக்கா கன்சீவா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே ஏன் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் இவ்ளோ குஷியானாங்கன்னு இப்போதான் விளங்குது. மதன், மீனா, அகிலா இவங்க எல்லாரும் அக்காவுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கறதும் ஓடி ஓடி வந்து அக்காவை கவனிச்சுக்கிட்டதுக்கும் பின்னாடி இவ்ளோ பெரிய சுயநலம் இருக்கா? அக்காவோட ஆரோக்கியத்து மேல அவங்களுக்கு இருந்த அக்கறையை விட அக்கா வயித்துல வளர்ற குழந்தை மேலதான் அவங்களுக்கு கண்ணு இருந்திருக்கு இல்லையா? வருண் அமைதியாக தலையசைத்தான். ஆமா சுஜி, உன் அக்கா வயித்துல வளர்ற இந்த குழந்தைகள் வெறும் குழந்தைகள் அல்ல. இங்க இருக்கிற அத்தனை ஆத்மாக்களுக்கும் கிடைக்க போற விடுதலை பத்திரம். அவங்க பிறந்து ஜெனிஃபர் கிட்ட போயிட்டா இங்க இருக்கிற எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சிடும். அதனாலதான் மொத்த ஊருமே யாவண்யாவை கண்ணுல விளக்கெண்ண ஊத்தி பாத்துட்டு இருக்காங்க. அவங்கள சிரமப்படுத்த கூடாதுன்னு வீட்டு வேலைகளை செய்ய வானதியோட ஆத்மாவை நியமிச்சிருக்காங்க. சுஜி லாவண்யாவை பார்த்தாள். ஒரு பெரிய சதிவலையில் தாங்கள் சிக்கிக் கொண்டோம் என்று உணர்ந்தபோது அவளுக்கு ரத்தம் உறைவது போல இருந்தது. வருண் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் லாவண்யாவின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. தன் குழந்தையை ஒரு பிணத்தின் ஆசைக்காக பலி கொடுக்க இந்த ஊரே காத்திருக்கிறது என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. அவளது உடல் பயத்தில் வெடவெடவென்று நடுங்க தொடங்கியது. பற்கள் ஒன்றோடொன்று கிட்டித்தன.
எனக்கு பயமா இருக்கு சுஜி, நிஜமாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. லாவண்யா விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவள் எல்லோரையும் மனதில் சபித்தவளாள். யாரோ ஒரு ஆத்மாவுக்கு என் புள்ளைங்க வேணுமா? என்னால இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியலடி. நாம இங்க வந்தது தப்பு சுஜி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். லாவண்யா கண் வயிற்றை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். யாரோ இப்போதே அவளை தாக்க வருவது போல நாலாபுறமும் மிரட்சியுடன் பார்த்தாள். அவளது முகம் வெளிரி போய் கண்கள் பிதுங்கி போயிருந்தன. சுஜி லாவண்யாவின் நடுங்கும் கைகளை பற்றிக் கொண்டாள். அவளது பிடி உறுதியாக இருந்தது. அக்கா, அழாத. நீ அழறத பார்த்தா அவங்களுக்கு இன்னும் தைரியம் வந்துரும். இங்க இருந்தாதானே பிரச்சனை. இவங்க போடுற பிளான் எதுவுமே நடக்காது. இந்த நிமிஷமே நாம கிளம்புறோம். இந்த ஊர் சாபத்தை தீர்க்க என் அக்கா குழந்தையை தான் கொடுக்கணுமா? சுஜி லாவண்யாவின் கையை இறுக பிடித்துக் கொண்டு அவளை பன்பக்கம் இழுத்தாள். வா அக்கா, இப்பவே நாம இந்த ஊரை விட்டு போறோம். யாரு வந்து தடுத்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த நிமிஷமே நாம கிளம்பலனா இவங்க நம்மள இங்கேயே புதைச்சிடுவாங்க. வா. அதே சமயம் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் சபரி மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருந்தான். காய்ந்த சருகுகள் அவன் காலடியில் நசுங்கும் சத்தம் அந்த நிசப்தமான காட்டில் ரகசியமாக ஒலித்தது. புதர்கள் முகத்தில் கீறியதை கூட பொருட்படுத்தாமல் அவன் கண்கள் எதையோ தேடி அலைந்தன. திடீரென்று கள்ளிக்காடுகளுக்கு இடையில் பாதி மறைக்கப்பட்ட நிலையில் ஒரு மெட்டாலிக் நிறம் மின்னியது. ஜெகதீஷின் கார். ரைட், இது இங்கதான் இருக்கணும்னு நினைச்சேன். காரை கண்டதும் அவனுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் மறுபக்கம் ஆத்திரம் தலைக்கேறியது. நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைத்துவிட்டு பதற்றத்துடன் தன் போனை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தான். எதிர்முனையில் அழைப்பு ஏற்கப்பட்ட அந்த வினாடியே சபரி எரிமலையாய் வெடித்தான். ஏண்டா, அறிவு கெட்ட சம்ராணிகளா, கொடுத்த வேலையை சரியா செஞ்சு முடிக்க மாட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை சொல்லணும்? சொல்லிக் கொடுத்தால்தான் புரியுமா? அண்ணே, என்னாச்சு? எதுக்கு இப்ப இப்படி எகிர்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த பக்கம் ஒரு கரடு முரடான குரல் கரகரத்தது. அவன் எதையும் உணராதது போல பேசியது சபரியை இன்னும் உசுப்பி விட்டது. பின்ன என்னடா, ஜெகதீஷ கொன்னுட்டு அவனோட பாடியை டிஸ்போஸ் பண்ணாம அப்படியே போட்டுட்டு போயிருக்கீங்க. யாராவது தற்செயலா பாத்திருந்தா இந்நேரம் நான் கம்பி எண்ணிட்டு இருப்பேன்டா. கடைசியில நானே நேர்ல வந்துதான் எல்லாத்தையும் கிளீன் பண்ண வேண்டியதா போச்சு. அது மட்டும் இல்ல, அவனோட காரை அழிச்சு தரமட்டமா செஞ்சிருங்கடான்னு சொன்னா அதையும் செய்யாம இங்கேயே காட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கீங்க. நீங்கெல்லாம் ஒரு ரவுடின்னு வெளியில சொல்லிக்காதீங்கடா. ஒரு வேலையை கூட உருப்படியா பிசிறு இல்லாம செய்ய தெரியல உங்களுக்கு. சபரி குரல் ஆத்திரத்தில் நடுங்கியது. சபரி பேசி முடித்ததும் அந்த பக்கம் ஒரு நீண்ட கனமான அமைதி நிலவியது. அந்த அமைதியே ஏதோ சரியில்லை என்பதை சபரிக்கு உணர்த்தியது. மெதுவாக அந்த பக்கம் இருந்தவன் பேச ஆரம்பிட்டான். அண்ணே, நீங்க ஜெகதீஷ கொல்ல சொன்னப்போ நாங்க சரின்னு தான் சொன்னோம். ரொம்ப நாள் பழக்கம், அதனாலதான் பணத்தை கூட வேலை முடிஞ்சதும் வாங்கிக்கலான்னு ஒத்துக்கிட்டோம். ஆனா எப்போ ஜெகதீஷ் சிவகாமி மேடமோட பையன்னு எங்களுக்கு தெரிஞ்சதோ அப்பவே நாங்க ஜகா வாங்கிட்டோம். மேடம பகைச்சிட்டு எங்களால இந்த ஏரியால தொழில் செய்ய முடியாதண்ணே. அதனால உண்மையை சொல்லணும்னா நீங்க கொடுத்த வேலையை நாங்க ஆரம்பிக்கவே இல்ல. நாங்க அவனை தொடக்கூட இல்ல. சபரியின் கைகால்கள் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனன. அவனது இதயம் ஒரு நிமிடம் துடிக்க மறந்தது. போன் நழுவி கீழே விழ பார்த்தது. என்னடா சொல்ற? நீங்க யாருமே ஜெகதீஷ கொல்லலையா? அப்போ எப்படி அவன் செத்தான்? சபரியின் குரல் இப்போது தழுதழுப்பாக இருந்தது. பயம் அவன் முதுகு தண்டில் ஊர்ந்து சென்றது. அண்ணே, சத்தியமா இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. எங்க பேரை இழுத்து விட்டு சிவகாமி மேடம் கிட்ட எங்களை மாட்டி விட்டுறாதீங்க. ஆள விடுங்க. இனிமேல் எங்களை இந்த மாதிரி விஷயத்துக்கு கூப்பிடாதீங்க. எங்களை மறந்துருங்க அண்ணே. அந்த பக்கம் டக்கென்று தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சபலிக்கு தலை சுற்றியது. உலகமே தலைகீழாக மாறுவது போல உணர்ந்தான். தன் தம்பியை கொல்ல அவன் ஆட்களை அனுப்பியது உண்மைதான். ஆனால் அவர்கள் செய்யவில்லை என்றால் பிறகு யார் அந்த கொலையை செய்தது? யாரோ ஒருவன் சபரியின் திட்டத்தை அவனுக்கு தெரியாமல் நிறைவேற்றியிருக்கிறான். அது யாரு, எதுக்காக செய்ய வேண்டும்? சபரி குழப்பத்திலும் பயத்திலும் உறைந்து போய் அந்த காரையே பார்த்துக் கொண்டிருந்தான். புதர்களுக்கு பின்னால் ஒரு சலசலப்பு கேட்டது. திடுக்கென்று திரும்பியவன் முன் அகிலா மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த அமைதி காட்டின் இருளை விட பயங்கரமாக இருந்தது. நீயா? நீ எப்படி இங்க வந்த? சபரி அதிர்ச்சியில் சில அடி பின்வாங்கினான். அவளது வருகை அவனுக்கு சட்டும் எதிர்பாராதது. அகிலா கைகளை கட்டிக்கொண்டு ஒரு குரூரமான புன்னகையுடன் அவனை ஏறிட்டாள். ஏன் சபரி, என்ன பார்த்த உனக்கு இவ்ளோ அதிர்ச்சியா இருக்கா? உன் மனசுல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் விடை கொடுக்கணும்ல, அதுக்குதான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் என்றாள் மிக நிதானமாக. சபரிக்கு ஆத்திரம் பொங்கியது. அவள் மீது பாய தயாரானான். உன்னாலதான் என் லாவண்யாவுக்கு ஏதோ ஆகிருச்சு. என் பொண்டாட்டியையும் பிறக்க போற என் பிள்ளைங்களையும் என்னடி பண்ண போறீங்க? அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பொறுமை சபரி, பொறுமை. இப்போ என்கிட்ட இப்படி பேசினா அது உன் முதலுக்கே ஆபட்டா முடிஞ்சிரும். நான் இப்போ உனக்கு சாதகமா சில விஷயங்களை சொல்ல போகிறேன். நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. நீ யாரை தேடிட்டு இருக்கியோ அந்த உன் தம்பி ஜெகதீஷை கொன்னது நான் தான். சபரியின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. காதுகளில் ரத்தம் பாய்வது போன்ற உணர்வு. நீயா? எதுக்கு? நீ எதுக்கு அவனை போடணும் என்று நடுங்கும் குரலில் கேட்டான். அகிலா ஏளனமாக சிரித்தாள். எல்லாம் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் சபரி. உன் தம்பி உயிரோட இருந்தா உன் அம்மா சொத்துல உனக்கு ஓட்ட பைசா கூட கிடைக்காதுன்னு நீ உள்ளுக்குள்ள கவலைப்பட்ட. அதனால நீயே அவனை தீர்த்து கட்ட பிளான் பண்ண. ஆனா உனக்கு துணிச்சல் பத்தல. அதனால உன் ஆட்கள் கிட்ட போன்ல பேசின. அந்த பேச்ச நான் கேட்டுட்டேன். அதனாலதான் உனக்கு வர வேண்டிய சொத்து உனக்கே வரட்டும்னு ஜெகதீஷ நான் வழியில இருந்து அகற்றினேன். அவ்வளவுதான். சபரிக்கு தலை சுற்றியது. ஆனா ஜெகதீஷ் செத்தப்போ நீ சுஜி கூட வீட்ல தானே பேசிட்டு இருந்த. அப்புறம் எப்படி உன்னால இதை பண்ண முடிஞ்சது? அகிலா வாய் விட்டு சிரித்தாள். அந்த சிரிப்பு காடெங்கும் எதிரொலித்தது. சபரி, நான் கொன்னேன்னா என் கையாலேயே கத்திய வச்சு குத்துனேன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு வேண்டியவங்களை வச்சு காரியத்தை முடிச்சேன்னு அர்த்தம். அகிலா அடுத்து சொன்ன ஒவ்வொன்றும் சபரியின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. அந்த ஊருக்குள் இருக்கும் ஆவிகளின் சாபம், ஜெனிஃபரின் தீராத தாகம்,
சுஜிக்கு தெரிந்த உண்மைகள் என அவள் சொல்லி முடிக்க, சபரி ஒரு பைத்தியக்காரனைப் போல தன் தலையை பிடித்துக்கொண்டு கத்தினான். நீ பொய் சொல்ற, இதெல்லாம் நாடகம், நம்ப மாட்டேன், இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இப்போ நீ என்ன நம்பித்தான் ஆகணும் சபரி, இல்லனா ஜெகதீஷோட கொலை பழி உன் தலை மேலதான் விழும். அவனை கொல்ல ஆட்களை தேடுனது நீதான்ங்கிறதுக்கு என்கிட்ட தெளிவான ஆதாரம் இருக்கு. அகிவாவின் குரல் கராராகவும் மிரட்டும் தொனியிலும் ஒலித்தது. சபரி மௌனமானான். அவனது சுயநலமான மூளை வேகமாக கணக்கு போடத் தொடங்கியது. ஒரு பக்கம் தன் தம்பி கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி, மறுபக்கம் தன்மேல் பழி வந்துவிடுமோ என்ற பயம், எல்லாவற்றிற்கும் மேலாக அம்மா சொத்து முழுமையாக தனக்கே கிடைக்கும் என்ற பேராசை. சற்று நேரம் சிந்தித்தவன் மெதுவாக தன் குரலை தாழ்த்திக் கொண்டான். சரி, அப்படியே இருக்கட்டும். எதற்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? உனக்கு என்ன வேணும்? அகிலா ஒரு விஷமத்தனமான சிரிப்போடு சபரியை நெருங்கினாள். அடுத்த அவள் சொன்ன திட்டம் சபரியின் மனசாட்சியை ஒரு நிமிடம் உலுக்கியது. ஆனால் அவனது பேராசை அந்த மனசாட்சியை அடக்கி போட்டது. இரு பெரும் பாவங்களுக்கு இடையே அவன் ஒரு முடிவை நோக்கி நகர்ந்தான். இருள் மெல்ல கவிய தொடங்கிய அந்த அந்தி பொழுதில் ஊர் எல்லையின் மங்கலான வெளிச்சத்தில் வருண் ஒரு சுவரை போல வழிமறித்து நின்றான். அவனது கண்கள் எப்போதும் போல மென்மையாக இல்லை. அதில் ஒருவித பிடிவாதமும் நீண்ட கால தவிப்பும் கலந்திருந்தது. லாவண்யா, ப்ளீஸ், காலை எடுத்து வைக்காதீங்க, போகாதீங்க. வருணின் குரல் காற்றில் கம்மலாக ஒலித்தது. சுஜிக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. தான் உயிருக்குயிராக நேசித்தவன் இக்கட்டான நேரத்தில் இப்படி தங்களை தடுப்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. வருண், அறிவிருக்கா அவருக்கு? நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டியா? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? சுஜி, நீ கோபப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா கொஞ்சம் எங்க பக்கமும் இருந்து யோசிச்சு பாரு. வருண் கெஞ்சும் குரலில் பேசினான். நாங்க எத்தனை வருஷமா இந்த ஊருக்குள்ளேயே சிறைப்பட்டு இருக்கோம் தெரியுமா? இங்க செத்துப்போன ஒரு ஆத்மா கூட இந்த எல்லையை தாண்டி போக முடியல. பல தலைமுறையா நாங்க அனுபவிக்கிற இந்த சாபத்துக்கு இப்பதான் ஒரு விடிவு காலம் தெரியுது. எங்க கண்ணு முன்னாடி மோட்சத்துக்கான கதவு திறக்கும்போது அதை எப்படி எங்களால சும்மா விட்டு கொடுக்க முடியும்? அதுக்காக என் அக்கா குழந்தையா பலி கொடுக்க சொல்ற? ரத்தம் குடிக்கிற அரக்கர்களா நீங்க? சுஜி சீறினாள். நான் அப்படி சொல்லலையே சுஜி, புரிஞ்சுக்கோ. லாவண்யா வயித்துல 2 குழந்தைகள் வளருது. அதுல ஒரு குழந்தையை மட்டும் ஜெனிஃபர் கிட்ட ஒப்படைச்சா போதும். இங்க இருக்கிற அத்தனை ஆத்மாக்களுக்கும் சாந்தி கிடைக்கும். அவங்களுக்கு வேண்டியது அந்த பலி மட்டும்தான். இன்னொரு குழந்தையை நீங்க பத்திரமா எடுத்துட்டு போயிடலாம். நீங்க 3 பேரும் சந்தோஷமா வாழலாமே. வருணின் பேச்சு ஒரு வியாபாரியை போல துல்லியமாக இருந்தது. அவனது வார்த்தைகளை கேட்க கேட்க சுஜிக்கு அருவருப்பாக இருந்தது. லாவண்யா அலறினாள். நோ, முடியாது. இது என் குழந்தை, என் ரத்தம். உங்களோட சாபத்தை தீர்க்க என் குழந்தையை நான் ஏன் தரணும்? நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவள் தன் வயிற்றை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினாள். வருண் லாவண்யாவின் கையை பிடித்து கெஞ்ச தொடங்கினான். ப்ளீஸ் லாவண்யா, எங்க நிலைமையையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க ஊர்ல இருக்கிற எத்தனையோ ஜீவன்கள் விடுதலைக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க பண்ற இந்த ஒரு உதவி பல 1000 பேரோட ஆன்மாவை சாந்தி அடைய வைக்கும். கைய விடுடா. சுஜி பாய்ந்து வந்து வருணின் கையை தட்டிவிட்டு லாவண்யாவை தன் பின்னால் இழுத்து மறைத்துக் கொண்டாள். அக்கா, இவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவனும் அந்த ராட்சச கூட்டத்துல ஒருத்தன்தான். வா போலாம். சி, உன்னை நேசித்ததுக்கு எனக்கு நல்ல பாடம் கிடைச்சது வருண். நீ இவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. வருணின் கண்களில் ஒருவித விரக்தி மின்னியது. அவன் சுஜியை பார்த்து மிக தாழ்ந்த குரலில் சொன்னான். என் சூழ்நிலை என்ன? நான் எதற்காக போராடுறேன்னு தெரிஞ்சும் எனக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத நீதான் உண்மையான சுயநலவாதி. உன் குடும்பம் மட்டும் முக்கியம்னு நினைக்கிற நீ எங்களோட பல வருஷ வலிய புரிஞ்சிக்கவே இல்லையே. இது நமக்கிடையே நாளகுது தர்க்கம், காதலுக்கு விடப்பட்ட இறுதி அஞ்சலி போல இருந்தது. நீ என்னமோ சொல்லிக்கோ வருண், உன்னோட எந்த நியாயமும் இப்போ செல்லாது. அக்கா, வா கிளம்பல என்று சுஜி லாவண்யாவின் கையை பிடித்து இழுத்தாள். ஆனால் வருண் விடவில்லை. வேண்டாம் சுஜி, தப்பு பண்றீங்க, போகாதீங்க என்று கத்தியபடி லாவண்யாவின் மறுபக்க கையை இறுக பிடித்துக் கொண்டான். அந்த ஊர் எல்லையின் மங்கலான வெளிச்சத்தில் ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்காகவும் ஒரு ஊரின் சாபத்திற்காகவும் ஒரு போராட்டமே நடந்தது. ஒருபுறம் சுஜி தன் அக்காவை விடுவிக்க போராட, மறுபுறம் வருண் தன் ஊரின் விமோசனத்திற்காக ஒரு வெறியோடு பிடித்து இழுத்துக் கொண்டான். லாவண்யா பயத்தில் அலறிக்கொண்டே இருவருக்கும் நடுவில் ஊசலாடினாள். சுஜிக்கு ஆத்திரம் பொங்கியது. வருணின் கையை தன் பலம் கொண்ட மட்டும் உதறி தள்ளிவிட்டு லாவண்யாவை ஓந்தி ஒரு தள்ளு தள்ளினாள். நீ போக்கா, இவன் என்ன பண்றானோ நானும் பாக்குறேன். நீ அந்த எல்லை கோட்டை தாண்டிட்டா போதும். இவனாலேயோ இல்ல இந்த ஊர்ல இருக்கிற மத்தவங்களாலேயோ உன்னை தொடக்கூட முடியாது. ஓடிருக்கா என்று சுஜி உறுதியாக கத்தினாள். லாவண்யா எதையும் யோசிக்கவில்லை. தன் வயிற்றை தழுவியபடி மூச்சிறைக்க ஓடினாள். ஊர் எல்லையை குறிக்கும் அந்த பாதையின் எல்லையை தாண்டியதும் அவளுக்குள் ஒரு இனம் புரியாத நிம்மதி பரவியது. அங்கேயே நின்று மூச்சு வாங்கிக் கொண்டு ஊருக்குள் நின்று கொண்டிருந்த சுஜியை பார்த்து கத்தினாள். இப்போது சுஜி திரும்பி வருணை பார்த்தாள். அவளது உதடுகளில் ஒரு கசப்பான ஆனால் வெற்றிகரமான புன்னகை அரும்பியது. தன் காதலில் தோற்றிருந்தாலும் தன் அக்காவை காப்பாற்றிவிட்டோம் என்ற திருப்தி அவர் கண்களில் மின்னியது.
இப்போ உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது வருண். பார்த்தியா, என் அக்கா எல்லையை தாண்டிட்டா. உன்னோட திட்டமும் அந்த ஜெனிஃபரின் ஆசையும் இனிமே வெறும் கனவுதான். எங்களை வச்சு பகடையாட நினைச்சீங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்க என்று சுஜி சவாலாக கேட்டாள். அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கண்களில் கண்ணீர் திரண்டு கன்னங்களில் வழிந்தது. உன்னை எவ்வளவு நேசித்தேன் தெரியுமா வருண். ஆனா நீயும் இந்த ஊராட்களை மாதிரியே ஒரு சுயநலவாதியா மாறிட்டேயே. ஒரு பிஞ்சு உயிரை பலி கொடுக்க துணிந்த உன்னை நினைத்தா எனக்கே அருவருப்பாக இருக்கிறது என்று விம்பி விம்பி அழுதாள். வருண் அவளை பார்த்த பார்வையில் எந்த கோபமும் இல்லை. பதிலாக ஒரு விதமான குரூரமான அமைதியும் ஆழ்ந்த பரிதாபமும் மட்டுமே எஞ்சியிருந்தது. சுஜி, நீ ரொம்ப அவசரப்பட்டு சந்தோஷப்படுற. உன் அக்கா எல்லையை தாண்டினது உண்மைதான். ஆனா அவங்க திரும்ப இந்த ஊருக்குள்ள வருவாங்க பாரு என்றான் ஒரு நிதானத்துடன். சுஜி அலட்சியமாக தலையசைத்து மறுத்தாள். அவளது கண்களில் வருண் மீதான கோபம் கனன்று கொண்டிருந்தது. வருண், நீ எதை வச்சு இவ்வளவு நம்பிக்கையா பேசுறேன்னு எனக்கு தெரியும். சபரி இப்போ ஊருக்குள்ளதான் இருக்கான். அவனை வச்சு என் அக்காவை மிரட்டி திரும்ப வரவழைக்கலாம்னு நீ கணக்கு போடுற, அப்படிதானே? ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, சபரி எந்த அளவுக்கு மோசமானவன், அவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது இப்போ என் அக்காவுக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சு போச்சு. அவள் மூச்சிரைக்க தொடர்ந்தாள். அவன் செஞ்ச அத்தனை துரோகங்களும் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இனிமே என் அக்கா சபரியோட முகத்துல கூட முழிக்க மாட்டா. அவனுக்காக இங்க திரும்ப வர அவள் ஒன்னும் முட்டாள் இல்ல. அவ்வளவுதான் வருண். உன்னோட ஆட்டம், இந்த ஊரோட சதி திட்டம் எல்லாமே இதோட முடிஞ்சது. வருண் இன்னும் அதே குரூரமான அமைதியில் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது மௌனம் சுஜிக்கு ஒருவித அசௌகரியத்தை கொடுத்தாலும் அதை அவள் காட்டிக்கொள்ளவில்லை. இனிமே நம்ம 2 பேருக்கும் நடுவில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. குட் பை வருண் என்று மனவேதனையுடன் இறுதி விடை கொடுத்தாள். அவள் கண்கள் கலங்கியிருந்தாலும் அதில் ஒரு தெளிவு இருந்தது. வருணை பார்த்தவாறே அவனை நோக்கி முதுகை காட்டாமல் பின்னோக்கி மெல்ல மெல்ல நடந்து ஊரின் எல்லைக்கோட்டை நோக்கி சென்றாள். லாவண்யா வெளியே நின்று கொண்டு, சுஜி சீக்கிரம் வாடி என்று கத்திக் கொண்டிருந்தாள். சுஜி தன் கானை உயர்த்தி அந்த எல்லைக்கோட்டிற்கு வெளியே வைக்க முயன்றாள். தன் அக்கா இருக்கும் அந்த சுதந்திரமான உலகத்திற்குள் நுழைய போகிறோம் என்ற நம்பிக்கையில் அவள் கால் அந்த மாயக்கோட்டை தொட்டது. ஆனால் அடுத்த நொடி சுஜியின் முகம் பயத்தில் சுருங்கியது. அவளது கால் தரையில் படுவதற்கு பதிலாக ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத அதிர்வு அவளை தூக்கி பின்னால் எறிந்தது. எத்தனை முறை முயன்றும் அவளால் அந்த எல்லைக்கோட்டை தாண்ட முடியவில்லை. ஒரு மாயச்சுவர் அவளை தடுத்து ஊருக்குள்ளேயே தள்ளியது. வெளியே பாதுகாப்பான தூரத்தில் நின்று கொண்டிருந்த லாவண்யா இதை பார்த்து பதறி துடித்தாள். சுஜி, என்னடி பண்ற? சீக்கிரம் வெளியே வாடி. ஏன் அங்கேயே நிக்கிற? கைய நீட்டு, நான் இழுக்கிற என்று கத்திக்கொண்டே கையை நீட்டினாள். ஆனால் சுஜியால் அந்த 1 அடி தூரத்தை கூட கடக்க முடியவில்லை. அவள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு ரப்பல் பந்தை போல தூக்கி எறியப்பட்டாள். சுஜிக்கு வியர்த்து கொட்டியது. மூச்சு வாங்கியபடி பயத்துடன் வருணை திரும்பி பார்த்தாள். வருண், என்ன நடக்குது இங்க? ஏன் என்னால வெளியே வர முடியல? நீங்க ஏதாவது மாந்திரீகம் பண்றீங்களா? இல்ல இது இன்னும் அந்த ஆவிகளோட வேலையா கக்கா? வருண் இப்போது சுஜியை நெருங்கி வந்தான். அவனது முகத்தில் இருந்த ஆத்திரம், பிடிவாதம் எல்லாம் மறைந்து இப்போது ஒரு குளிர்ந்த அமைதி குடிகொண்டிருந்தது. அந்த அமைதி ஒரு சுடுகாட்டின் அமைதி போல சுஜியை பயமுறுத்தியது. அவன் அவளது கண்களை ஆழமாக பார்த்து மிகவும் நிதானமான குரலில் பேசினான். சாரி சுஜி, உன்னால இங்கிருந்து போக முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஊர் எல்லையை தாண்டி உன்னால ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா நீ எப்போ செத்துட்ட. அந்த வார்த்தைகள் சுஜியின் காதுகளில் இடி விழுந்த போல துளைத்தன. சுஜியின் உலகம் ஒரு நிமிடம் அப்படியே சுழன்று நின்றது. நண்பர்களே, நீ எப்பவோ செத்துட்ட. வருண் சொன்ன இந்த ஒரு வார்த்தை இதுவரை நாம் கேட்ட அத்தனை தர்க்கங்களையும் தவிடுபொடியாக்கிவிட்டது. லாவண்யாவை காப்பாற்ற துடித்த சுஜி உண்மையில் யார்? அவள் ஒரு உயிருள்ள மனுஷியா, இல்லை அவளும் அந்த ஊரின் ஒரு அங்கமாகிவிட்ட ஆத்மாவா? சுஜி இறந்தாள் என்றால் அது எப்போது நடந்தது? லாவண்யாவுடன் இத்தனை நாள் இருந்தது யார்? இந்த மர்ம முடிச்சுகள் அவிழும் தருணம் நெருங்கிவிட்டது. மூடு பனிக்காடு அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் பல அதிரடி திருப்பங்கள் காத்திருக்கின்றன. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.